வாழ்க வளமுடன். டிகே ஹெல்த் டிப்ஸு நேயர்களே, இன்றைக்கு உலகத்தினுடைய டயபெட்டிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னா இந்தியா அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இந்தியர்கள் நம்ம உலகத்திலே பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்க நம்ம இந்திய நாட்டுக்கு. என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய ஆசை. என்ன ஆசை அப்படின்னா நாவுக்கு அடிமைப்பட்டு ஆசையாகிவிட்டோம். அதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சர்க்கரை வியாதியே கிடையாது. சர்க்கரை இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். நான் கையை இப்படி அசைக்க முடியும். அதுதான் குளுக்கோஸ்ன்னு சொல்கிறோம், அதை சத்துன்னு சொல்கிறோம். இந்த சத்து சர்க்கரையிலே அதிகரிக்கக்கூடாது, அதிகமாகும். இப்போ நான் நல்லா இருக்கேன், ஒரு ஜிலேபி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய சர்க்கரை அளவு 250க்கு போகும். உடனே பார்க்காதீங்க, அது ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் நார்மலுக்கு வந்துடும். இதெல்லாம் சர்க்கரையே கிடையாது. சர்க்கரை அடிப்படையாக வருவதற்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய டென்ஷன். இன்னொன்று, நாம் சாப்பிட்ற புளித்த உணவுகளை கல்லீரல் குளுக்கோஸாக மாற்றுகிறது. இந்த 2 நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். அப்போது சர்க்கரை வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? மருந்து மாத்திரை சாப்பிட்டா சர்க்கரை குறையுமா? நிச்சயமாக குறையாது, சேலஞ்ச். ஆனால் இயற்கை வழியில் இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் சர்க்கரையை நார்மலுக்கு கொண்டு வரலாம். ஒரே மாதம் ஒரு டெஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் செஞ்சு பாருங்கள். வழக்கமாக சாப்பிட்ற இட்லி தோசை தினசரி காலையில் சாப்பிட்றோம் இல்லையா, ஒரு நாள் அதை சாப்பிடுங்க. 2 மணி நேரம் கழித்து பிளட் குளுக்கோஸ் என்ன இருக்குதுன்னு டெஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. 2வது நாள் வழக்கமாக சாப்பிட்ற உணவு சாப்பிடாம வெறும் அரை மூடி தேங்காய், ஒரு வாழைப்பழம், இதை மட்டும் சாப்பிடுங்க. 2 மணி நேரம் கழித்து ஒரு டெஸ்ட் எடுத்து வைங்க. இந்த 2 டெஸ்ட்டையும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எதில் சர்க்கரை அதிகமாகுது, எதில் சர்க்கரை குறைவாகுதுன்னு. இங்கே கோயம்புத்தூரில் பிஎன் புதூரில் ஒரு ஆடிட் இருக்கார். அவர் 12 ஆண்டுகளாக சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்காரு. அன்றைக்கி அகஸ்மாத்தாக சந்திச்சார். இதை மட்டும் சொன்னேன். 3 இட்லி சாப்பிட்டாரு. இட்லி சாப்பிட்டு எடுத்தால் 350. அரை மூடி தேங்காய் மட்டும் சாப்பிட்டாரு, எடுத்தால் 106. 350 எங்கேங்க, 106 எங்கேங்க? இப்போ இதிலிருந்து நமக்கு நல்லா தெரியுது இட்லி தான் சர்க்கரையை அதிகப்படுத்துது அப்படின்னு. அப்போது தெரிஞ்ச பிற்பாடு நாம் ஏன் அதை சாப்பிட்ணும்? பொதுவாக புளித்த உணவுகளை நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதை புளிச்சு போன உணவு 3 வகையாக பிரிக்கிறாங்க. தாமச உணவுன்னு சொல்கிறோம். அது சில சமயம் நான்லாம் ஆஃபீஸ் போகும்போது இட்லி சாப்பிட்டு போனோன்னு வச்சுக்க, ஸ்கூட்டரில் போகும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே கண்ணை தூக்கமாக வந்துடும். ஏமாந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆக்சிடெண்ட்டு தான். அப்போது இந்த புளித்த உணவுகளை விட்டுருங்க. உணவில் ஒரு சின்ன மாற்றம். புளிக்காத உணவு, முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான உணவு. காலை உணவு ஒரு தேங்காய் சாப்பிடுங்க. அரை தேங்காயா, 1 மூடி தேங்காயா, 2 மூடி தேங்காயை சாப்பிட்ருங்க. பசிச்சுதா இன்னும் இருந்தால் 2 பழம் சாப்பிடுங்க, எதை வேணாலும். காலை உணவு அதோடு முடிச்சுருங்க. அதுக்கு முன்னே நீங்கள் செய்ய வேண்டியது, கொத்தமல்லி கீரை ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அலசி மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வடிகட்டி ஒரு 100லிருந்து 150 ml குடிச்சிருங்க. 2வது காலை உணவு தேங்காய். மதிய உணவு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. பொதுவாக மாமிசம் நம்முடைய உணவு இல்லை, இருந்தாலும் சாப்பிடுங்க. வாயை மூடிக்கிட்டு பல்லால் நல்லா மென்று சாப்பிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இடையில டீ காஃபி குடிக்காதீங்க. சாயந்தரம் டீ காஃபி குடிக்காதீங்க. சாயந்தரம் வர்றீங்க, சாயந்தரம் வந்தால் என்ன பண்ணலாம்? இப்போ கொட்டைகள் இருக்குது இல்லையா, இந்த வேர்க்கடலை கொட்டை இருக்குது. நம்ம விலை அதிகத்துக்கே போக வேண்டாம். சின்ன சின்ன பயிறு வகைகள் இருக்குது இல்லையா, பாசிப்பயிறு, கொள்ளு, அது மாதிரி இதெல்லாம் ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஒரு கைப்பிடி நல்லா சாப்பிடுங்க. தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. அப்போ கேரட் துருவல் போட்டுக்குங்க. சாப்பிட்டா போதும். இது ரொம்ப அருமையாக இருக்கும், வயிறே பசிக்காது. அதுக்கு மேலே தேவைன்னா லெமன் ஜூஸ் 1 டம்ளர் குடிங்க. பசி இருக்காது, உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியில் போயிடும். உணவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான். நீங்கள் இதுக்கு மேலே என்ன சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னா, மெல்லும்போது இந்த சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட்ணும். இது ஒரு சிகிச்சை. நீங்கள் உடம்பு எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சரி, இதை செஞ்சீங்கன்னா 15 நாளில் குறைஞ்சது 3 கிலோ குறையலாம். இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் 15 நாள் சாப்பிட்டு 7 கிலோ குறைஞ்சினார் வெயிட்டு. அப்போது உங்களுக்கு உணவு சொல்லியாச்சு. இதுக்கு செய்ய வேண்டிய முத்திரை பார்த்தீங்கன்னா, இந்த மாதங்கி முத்திரைன்னு சொல்கிறோம். மாதங்கி முத்திரைங்கிறது இப்படி கையை வச்சுக்கிட்டு கோத்துக்கணும். இப்படி கையை இப்படி கொண்டு வந்து இப்படி வைக்கிறோம், கோத்துக்கிட்டு நடுவிரல் மட்டும் இப்படி தூக்கிக்கணும். இதுக்கு பேர் மாதங்கி முத்திரைன்னு பேர், டயபெட்டிக் முத்ரா. காலையில் ஒரு 5 நிமிஷம், மாலையில் ஒரு 5 நிமிஷம் அமைதியான மனநிலையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் கணையத்தையே நினச்சிக்குங்க. கணையத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே இதை சொல்லும்போது, கணையம் நன்றாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது, கணையத்தை நான் நேசிக்கிறேன், கணையத்தை படைத்த இயற்கைக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு உளப்பூர்வமாக முழு ஈடுபாட்டோடு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 1 வாரத்திலேயே கணையம் கரெக்டாக சுரக்க ஆரம்பிச்சிடும். சுரக்காத கணையத்தையும் சுரக்க வைக்க முடியும். டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. டைப் 2 வேறு. டைப் 1ங்கிறது இன்சுலின் கட்டாயம் போட்டான்ன்றாங்க.
டைப் 1க்கு நான் மலேசியாவில் ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கணையத்தை சுரக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் சொல்லியிருக்கேன். கணையத்தை சுரக்க வைப்பதற்கு காந்த சக்தி தேவை. நம்முடைய உடலில் இருக்கிற காந்தம் பத்தில் கூடுதலாக செயற்கை முறையில் காந்த ஆற்றல் கொடுக்கும்போது அது கட்டாயமாக சுரக்குது. இப்போ அது ரிசர்ச்சில் இருக்குது. ரிசர்ச் முடிஞ்சோடனே சொல்கிறேன். இப்போ இது போக முத்திரை போக அக்கு ப்ரெஷர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய உடலினுடைய இடது பாகத்தில் கணையம் இருக்குது, தொப்புள் பக்கத்தில். அப்போ இடது கையில் இந்த சுண்டு விரலை மோதிர விரல் சேர இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இருக்கிறது தான் கணையத்தினுடைய சக்தி மையம், பேங்க்ரியாஸ் எனர்ஜி சென்டர். இந்த எனர்ஜி சென்டரை வச்சு இப்படி பம்ப் பண்ணணும். பாருங்கள், நான் பம்ப் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அழுத்தணும் விடணும், அழுத்தணும் விடணும், அழுத்தணும் விடணும். இதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா காலையில் 2 நிமிஷம், மாலையில் 2 நிமிஷம் இந்த கை மட்டும் போதும். இன்னும் அடிஷன் டு தட் இந்த இடத்துல இருக்கிறது லிம்பு கிளாண்ட், நிணநீர் சுரப்பின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வச்சுட்டு இதோ 2 நிமிஷம் இந்த நிணநீர் சுரப்பி இதையும் அழுத்துனீங்கன்னா ஒவ்வொரு கையை அழுத்து பார்த்துட்டு நான் சக்கரை அளவு உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 10 முன்ன பின்னா சேரும். சென்னிமலை 25ஆம் தேதி கூட்டத்துக்கு போயிருந்தப்போ அவங்க ஒரு அம்மா பார்த்து 180 இருக்குதுன்னு சொன்னால் அந்த அம்மா இன்றைக்கி போட்டிருக்குது ஐயா 177 இருக்குதுங்க அப்படின்ச்சு. ஆக அக்கு ப்ரெஷர் மூலமாக, முத்திரைகள் மூலமாக, உணவை நன்றாக மென்று சாப்பிடுவதன் மூலமாக, நம்முடைய மன ஆற்றல், சுய கருத்தேற்றம் அப்படிங்கிறது மூலமாக சர்க்கரையிலிருந்து நாம் சரியாக வைத்துக்கொண்டு சர்க்கரை நம்மை பாதிக்காத அளவுக்கு சந்தோஷமாக வாழலாம். இதை கடைப்பிடிங்க. தேவையில்லாத மாத்திரை போட்டீங்க அப்படின்னா நோய் குணமாகாது. மாத்திரைகள் உடல் உள்ளுறுப்புகளை பல வகையில் சேதப்படுத்தும். எனவே மக்களே, உங்களுக்கு தேவையானது நீங்கள் தான் செஞ்சுக்கணும். சொல்கிறது தான் எங்கள் வேலை, செய்கிறது உங்கள் வேலை. நல்லா வாழுங்க, வாழ்க வளமுடன். ஆஹா.